கனவா? இவனுக்கு தெரிஞ்சா எப்படியும் நம்மளை கலாய்ப்பான். டேய், இன்னைக்கு லொகேஷன் பார்க்க போறேன்னு சொன்னல, கிளம்பலையா நீ? நான் பிறந்ததுலேருந்தே ரெடிடா. இன்னும் எவ்வளவு தூரம்டா? வந்துச்சு மச்சான், கிட்டதான். இதான்டா. எப்படி பயங்கரமா இருக்கா? ஏய், நான் இந்த சைட் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த சைட் போய் வியூ பாரு. மச்சான் ஒரு நிமிஷம், நீ நம்புவியோ நம்ப மாட்டியோ, இன்னைக்கு காலைல ஒரு கனவு, அதில் ஒன்று இங்கிருந்து தள்ளி விடுறேன். எதனாலலாம் தெரில, ஆனால் தள்ளி விடுறேன். நான் சீரியஸா பேசுறேன், நம்புடா. இதோ இந்த ஃபோன் கால் தான், இது அட்டன் பண்ணோட தான் நான் தள்ளி விட்டேன். அப்போ அட்டன் பண்றத மச்சான்? அட்டன் என்ன, சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறேன். ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியே, நம்ம நாளைக்கு வந்து லொகேஷன் பார்த்துக்கலாமா? வா போலாம். ஒருவேளை ஆப்போசிட்டா நடக்குமோ? டேய் அட்டன் பண்ணாதடா. டேய் ஏதோ பிரைவேட் நம்பர் வந்துடா. டேய் அட்டன் பண்ணாதடா. பிரைவேட் நம்பர் வந்து சொல்றேன். டேய் டேய் உன் ஃபோனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்றேன், எந்த தூக்கி போடுறேன். உன் ஃபோனை விட என் உசுறு முக்கியம்டா. இந்த இடமே வேணாம், உடனே கிளம்பும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய கண்டத்தை வந்து அப்சிருக்கோண்டா. ஆமா மச்சான். மச்சி தினேஷ்டா, இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். டேய் முருகதாசருக்கு பிடிச்சதே பங்க்சுவாலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவரே உங்க 2 பேருக்கும் கால் பண்றாரு. என்ன கட் பண்ணீங்க சொல்லுங்கடா. இனி உங்களால அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவே முடியாதுடா. டேய் டேய் அடங்கு டேய். இவரு அப்படியே அழகிய தமிழன் விஜய் கண்ட கனவுலாம் அப்படியே நடக்கிறதுக்கு. விட்டு மச்சி, டைரக்ட் பண்றோம், டைரக்ட் பண்றோம், டைரக்ட் பண்றோம். இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் மச்சி. கடவுள் இருக்கா குமாரு? கடவுள் இல்ல குமாரு.